இருப்பாங்க. அந்த லவ்வுக்கு அடிமை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அன்புக்கு அடிமைன்ற மாதிரி இவங்க அந்த அஃபெக்ஷனுக்கு அடிமை அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக மிதுனராசிக்காரர்கள் தான். அன்புக்கு பேர் போனவங்களும் இவங்க தான். அந்த அன்புக்கு அடிமையானவர்களும் பார்த்தீங்கன்னா மிதுனராசிக்காரர்களை தான் இருப்பாங்க. ஸோ இவங்களுடைய மேரேஜ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒன்று லவ் ஃபெயிலியர் ஆகும். ரொம்ப மோஸ்ட்லி வந்து லவ்ன்ற ஒரு விஷயம் வந்து இவங்களுக்கு கன்ஃபார்மாக ஃபெயிலியர் தான் ஆயிருக்கும். அவ்வளோ சீக்கிரம் வந்து இவங்களுக்கு செட் ஆகாது. பட் அவங்களுடைய அதாவது இவங்களுடைய ராசி கட்டத்தில் அந்த புதன் நல்லபடியாக ஒரு ஆட்சி வீட்டில் இருந்து இல்லை சுக்கிர பகவான் ஆட்சி வீட்டில் இருந்திருந்தா கன்ஃபார்மாக அது லவ் மேரேஜாக முடியும். அப்படி இல்லைன்னா மோஸ்ட்லி மிதுன ராசிக்காரர்களுக்கு லவ் ஃபெயிலியராக தான் ஆகும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய மேரேஜ் லைஃப், சரி மேரேஜ் லைஃப்பில் வந்துட்டாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்ருக்கும். ஒரு லைஃப் வந்து சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பார்த்தீங்கன்னா நிறைய வரும். ஏன்னா இவங்க ரொம்ப அவ்வளோ லவ் கொடுப்பாங்க, அந்த லவ்வை வந்து திரும்பி எதிர்பார்ப்பாங்க. ஸோ அந்த லவ்ன்ற ஒரு விஷயம் இவங்களுக்கு கிடைக்காததுனால